guys, assalamu alaikum. நேத்து போட்டோல அந்த வீடியோட கண்டினியூ வீடியோ தான் இது. இதில் பார்த்தீங்கன்னா பெப்பர் சிக்கன் சுக்கா தான் நான் செய்ய போகிறேன். ஸோ அதுக்கு தேவையான மசாலா ஐட்டம்ஸ் எல்லாம் நான் ரெடி பண்ணிட்டேன். அப்புறம் ஒரு கடாயில் 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் எல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டேன். அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அப்புறம் கொஞ்சோண்டு கருவேப்பிலை போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். வெங்காயம் நல்லா வதக்கிட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா நான் 2 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் பேஸ்ட் நல்லா ஆட் பண்ணி நல்லாவே வதக்கிக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம கழுவி வச்சிருக்கிற சிக்கன் எடுத்து அதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சோண்டு மஞ்சள் தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சைஸ் தக்காளி கட் பண்ணி கொஞ்சம் பொடியாக அதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுறேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா நான் தக்காளி அதில் போட்டு நல்லா வதக்கிக்கிறேன். நல்லா வதக்கிட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா நான் 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, அப்புறம் பார்த்தீங்கன்னா தனியாத்தூள் இதெல்லாம் போட்டு கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த மசாலா இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நல்லாவே மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் நான் 2 பெரிய சைஸ் தக்காளி போட்டு கொஞ்சம் நல்லா அரைச்சிட்டேன். அந்த அரைச்ச பேஸ்ட்டு அதில் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 2-3 மினிட்ஸ் நல்லா மூடி வச்சு அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வரணும். அப்போ தான் கொஞ்சம் சூப்பராக இருக்கும். பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. ஃபைனலாக நான் கொஞ்சோண்டு கொத்தமல்லி மேலே கொஞ்சம் போட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா என்னோடய ஸ்டைலில் பெப்பர் சிக்கன் சுக்கா ரெடி ஆயிடுச்சு. ஸோ நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டுடே vlogs அவ்வளோதான். தேங்க்யூ வெரி மச்.